நம்ம இந்த திட்டத்துல ஜாயின் பண்ணோம்னா நம்ம 1000 rupees முதல் தெரியாத நபருக்கு நம்ம டொனேட் பண்ணணும். இந்த 1000 rupees நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத யாருக்கு பணம் அனுப்பணும் அப்படின்றத நம்ம சாஃப்ட்வேர் நமக்கு காட்டும். அந்த நம்பருக்கு அவருடைய ஜிபேல யாரோட உதவி இல்லாம மக்களுக்கு மக்கள் அந்த 1000 ரூபாய் சென்ட் பண்றோம். அந்த 1000 ரூபாயை ரிசீவ் பண்றவரு நமக்கு அப்ரூவல் கொடுப்பாரு. அப்ரூவல் கொடுத்தவனே நம்ம இந்த திட்டத்துல ஒரு நன்கொடை வந்துட்டோம் அப்படின்ற சந்தோஷத்துல இந்த திட்டத்துல நம்ம இணைச்சிக்குவோம். எப்பயுமே உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு நல்லது செஞ்சா திருப்பி நமக்கு என்ன கிடைக்கும்? நல்லது டபுள் மடங்கா கிடைக்கும். சோ அதே மாதிரி நம்ம 1000 ரூபாய் சென்ட் பண்ணதுனால 2 பேர்கிட்ட இருந்து நமக்கு 1000 ரூபாய் ரிசீவ் கிடைக்கும். இந்த 2000 ரூபாய் ரிசீவ்ல நம்ம 500 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்துட்டு மீதி 1500 நம்ம இன்னொருத்தருக்கு சென்ட் பண்றோம். அதுதான் நம்மளுடைய 2வது லெவல் சென்ட். சோ 2வது லெவல் சென்ட் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ரிசீவ் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? 2 பேர். இப்போ எத்தனை பேருக்கு கிடைக்கும்? 4 பேருக்கு கிடைக்கும். 4 பேருக்கு இருந்து 6000 ரூபாய் நமக்கு ரிசீவ் ஆகும்போது நம்ம 2500 ரூபாய் நம்ம அடுத்த லெவல் 3வது லெவலுக்கு சென்ட் பண்றோம். 6000 2500 மீதி எவ்வளவு இருக்கும்? 3500 ரூபாய் இருக்கும். இதுல 2000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்டா கிடைக்குது. 500 ரூபாய் நம்மள அறிமுகப்படுத்தின ஸ்பான்சர் கிடைக்குது. 1000 ரூபாய் நமக்கு இன்னொரு ஐடி, நமக்கு வந்த வருமானத்திலே நமக்கு இன்னொரு ஐடி ரீபர்த்தா கிடைக்குது. இந்த ரீபர்த் எப்படி பிளேஸ் பண்ணாலும் நான் பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குவோம். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம 1000 ரூபாய் டொனேட் பண்றோம். நம்ம டொனேட் பண்ணதுனால நமக்கு எத்தனை பேர் ரிசீவ் கொடுக்குறாங்க? 2 பேர் கொடுக்குறாங்க. அந்த 2 பேர் கிடைக்கும். அந்த 2000 நம்ம செகண்ட் லெவலுக்கு எவ்வளவு சென்ட் பண்றோம்? 1500 சென்ட் பண்றோம். எவ்வளவு சென்ட் பண்ணுமோ அதே அமௌண்ட் நமக்கு ரிசீவ் பண்ணுவோம். ஆனா எத்தனை பேர் இருந்து வரும்? 4 பேருக்கு இருந்து வரும். ஏன்னா இது 2 மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு கிடைச்ச நன்மை அடுத்து 4 பேருக்கு கிடைக்கும். அதுல எத்தனை பேருக்கு கிடைக்கும்? 8 பேருக்கு கிடைக்கும். எவ்வளவு சென்ட் பண்ணோம்? 2000. அதுதான் நமக்கு 8 பேருக்கு இருந்து 2500 ரூபாய் கிடைக்கும். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது 20000 ரூபாய். 20000 நம்ம எவ்வளவு டொனேட் பண்றோம்? 10000 ரூபாய் டொனேட் பண்றோம். அப்ப நம்மளோட 4வது சென்ட் எவ்வளவு இருக்கு? 10000 சென்ட் பண்றோம். அப்ப நம்ம 20000 கிடைக்கும் போது மீதி எவ்வளவு இருக்கும்? 10000 டொனேட் மீதி 10000 இருக்கும். இந்த 10000 ரூபாயில 6000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட், 2000 ரூபாய் நம்ம அறிமுகப்படுத்தின ஸ்பான்சர் கிடைக்கும், 2000 ரூபாய் 2 ரீபர்த் கிடைக்கும். எத்தனை ரீபர்த் கிடைச்சிருக்கு? இப்ப எத்தனை கிடைச்சிருக்கு? மொத்தம் 3 ரீபர்த். அப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நம்ம டொனேட் பண்ணது வெறும் 1000 ரூபாய் தான். ஆனா அந்த 1000 நமக்கு 3 நபர்களாக நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கு. சரி, இப்ப அவ்வளவுதான். நம்மளுடைய சென்ட் முடிஞ்சிச்சு. எப்பயுமே நம்ம என்ன கொடுத்துறோமோ அது நமக்கு கிடைக்கும். லாஸ்டா எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 10000 கொடுத்துருக்கோம். இப்ப 8 பேர் 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அடுத்தது எவ்வளவு பேர் கொடுப்பாங்க? 14 பேர் கொடுப்பாங்க. 14 பேர் 10000 ரூபாய் வீதம் 1,60,000 ரூபாய் கிடைக்கும். அந்த 1,60,000 10000 ரூபாய் ஸ்பான்சர் கொடுத்துட்டு 5 ஐடி ரீபர்த் நமக்கு கிடைக்கும். 8 ஐடி கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு ஐடி 8 ஐடியா மாறுது. மீதி 1,45,000 ரூபாய் நம்ம யாருக்கு அனுப்ப வேணாம், நமக்கே கிடைக்கும். அப்ப வெறும் ஒரு 1000 160 மடங்கா 1,60,000 ரூபாய் உருவாக்குது. யார் மூலியமா? கிரவுட் ஜெனரேட் பண்றது மூலியமா, பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல கிரவுட் ஜெனரேட் பண்றது மூலியமா நமக்கு இவ்வளவு ஒரு பெரிய தொகை கிடைக்குது. ஒரு ஐடி 8 ஐடியா மாறுது. அந்த 8 ஐடி என்ன பண்ணும் அப்படின்றத எப்படி ஸ்ட்ரக்சர் நமக்கு அமையுதுன்றதை இப்ப நம்ம பார்ப்போம்.
ஒரு 1000 rupees டொனேட் பண்றது மூலமா நம்மள அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? செகண்ட் லெவல் 500, தேர்ட் லெவல் 2000, தேர்ட் லாஸ்ட் லெவல் 10,000, மொத்தம் 12,500. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 1,53,500 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்மளுடைய ரீபத் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 8,000 மதிப்புள்ள 8 ரீபத். இவ்வளவு நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, எப்படி பிளேஸ்மெண்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது 2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி இது போயிட்டே இருக்கும். 2 மடங்கா இது எல்லாமே ஒரு லைன், ஒரு சாஃப்ட்வேர் டிஜிட்டல் கோடிங். ஆனா பேசிக் இதுதான் மெத்தட். உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லாமே லைனா. அப்ப இந்த லைன் எத்தனை பேர் உட்காரலாம்? 2 பேர். வெரி குட். இந்த லைன் எத்தனை பேர் உட்காரலாம்? 4. இந்த லைன் எத்தனை பேர் உட்காரலாம்? அப்ப ஐடி ரிஜிஸ்டர் இங்க பிளேஸ்மெண்ட் ஆயிட்டே இருக்கும். இப்ப இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆச்சுன்னா மேல இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் கொடுக்கும். இந்த லெவல்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லெவல் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அமௌண்ட் கிடைக்கும். செகண்ட் லெவல் ஒரு கேப் விட்டு இங்க இருக்கவங்க கிடைக்கும். தேர்ட் லெவல் 3 கேப் விட்டு கிடைக்கும். அடுத்து ஃபோர்த் லெவல் 4 கேப் விட்டு கிடைக்கும். இப்ப ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வந்ததுன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மூலமா இந்த 1000 பிரிச்சு 4 பேருக்கு ஒரே டைம்ல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த அப்ரூவல் கொடுக்கிற டைம் தான். அதனால பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் வச்சோம். அந்த அப்ரூவல் கொடுக்கிற டைம் வேஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவலுக்கு ஒருத்தருக்கும், செகண்ட் லெவலுக்கு ஒருத்தருக்கும், தேர்ட் லெவல் ஒருத்தருக்கும், ஃபோர்த் லெவல் ஒருத்தருக்கும் வாங்கி டொனேட் பண்ணி அது போய் சேரும். இதுதான் சிஸ்டம். சரி, இது எப்படி சார் ரீபத் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 32வது லைன்ல இருக்கிறவர் ஒரு ரீபத் வாங்குறாரு. இந்த 4வது லைன்ல இருக்கிறவர் 2 ரீபத் வாங்குறாரு. இந்த 1வது பேர்ல இருக்கிறவர் 5 ரீபத் வாங்குறாரு. அதாவது என்ன அர்த்தம்னா இவருக்கு செகண்ட் லெவல்ல கிடைக்கிற ரீபத் ஒரு ரீபத், ரைட்டா? இந்த 4வது லைன்ல இருக்கிற 4 லைன்ல இருக்கிற ஒருத்தருக்கு அவர் தேர்ட் லெவல் முடிக்கிறார். அவர் எத்தனை ரீபத் வரும்? 2 ரீபத். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவர் எத்தனை முடிக்கிறாரு? டாப் லெவல் முடிக்கிறார். அவர் எத்தனை ரீபத்? 5 ரீபத். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ரீபத் எங்க உட்காருன்னா அடுத்த லைன், சப்போஸ் இந்த லைன்ல ஒரு 16,384 ஒரு 1000 தான் ஃபில் ஆயிருக்கு. மீதி எவ்வளவு ஃபில் ஆகணும்? 15,384 ஃபில் ஆகும். 1000 பேர் தான் வந்திருக்காங்க. கணக்கு 15,384. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப இதுல இன்னும் ஃபில் ஆக வேண்டியது இருக்கு. அப்ப ரீபட் எல்லாமே எப்படி வந்து உட்காரும்? இப்படி வந்து உட்காரும். புதுசா ஒரு ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா வந்து செய்யக்கூடிய வேலைய சம்பாதிச்சவங்க கீழே இறங்கி வந்து புதுசா சேர்ந்தவங்களை சம்பாதிக்க வைக்கிறதுனால தான் இந்த திட்டம் நான் ஸ்டாப்பா போகும் அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம். இது நான் ஸ்டாப்பா போகும். அப்ப ஒரு சைக்கிள 160 வாங்குறவங்க இந்த 8 ரீபத்தும் செகண்ட் சைக்கிள கண்டிப்பா 8 × 1,50,000 வாங்கணும். அதுக்கு அடுத்த 64 ஐடியும் 1,50,000 வாங்கும். இது நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்துங்க. இது நடக்குமா நடக்காதா? இதுக்கான சப்போர்ட்டிங் சிஸ்டம் என்ன? ரொம்ப முக்கியம். சார் ரீபட் மட்டும் போதுமா சார்? இதே லைன் பெருசா போகும்போது ரீபட் மட்டும் போகுமா? ரீபட் மட்டும் பத்தாது. அப்ப வேகமா ஐடி வரணும். ஒரு நாளைக்கு 500 ஐடி வந்து 1000 ஐடி வரைக்கும் வரணும். வந்துட்டே இருந்தா இந்த ஃபாஸ்ட் இருக்கும், வேகமா போகும். அதை விட வேகமா போனா என்ன முக்கியமான ஒரு செக்யூரிட்டி, என்ன செக்யூரிட்டி க்ரௌட கொண்டு வரதுக்கு என்ன ஒரு கண்டிஷன் வேணும்? சேருகின்ற நபர்கள் கண்டிப்பாக மினிமம் 2 நபர்ல வந்து அறிமுகப்படும். அப்ப இந்த 8 பேர் இருக்கிறது இவர் 2 பேர் அறிமுகப்படுத்துவாரு, இந்த 2வது நபர் 2 பேர் அறிமுகப்படுத்துவாரு. இப்படி 2 ஃபில் ஆகி எங்கேயுமே நிக்காது. ஆனா அது நடக்குமா? பாசிபிலிட்டிஸ் இருக்கா? 100% 2 பேரை ஃபில் பண்ணுவாங்களா? 2 பேரும் ஃபில் பண்ணாங்கன்னா எந்த சப்போர்ட் சிஸ்டமே தேவை. ஆனா பிராக்டிகலா நடக்காது. பிராக்டிகலா நடக்காது. 60% தான் உண்மையை உணர்ந்து எல்லாரும் 2 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, ஆசைகள் இருக்கும். ஆனா இறங்கி ஒர்க் பண்ண முடியாத நிலைமை ஏற்படும். அப்ப அவங்களால 2 பேர் போட முடியாது. அப்ப 40% ஒரு 20,000 ஐடி வந்ததுன்னா கிட்டத்தட்ட 60% 12,000 ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. மீதி 8,000 ஐடி என்ன பண்ணுவாங்க? 2 பேர் போடாம இருப்பாங்க. அப்ப க்ரௌட் ஜெனரேட்டர் சொல்றோம், பீப்புள் டு பீப்புள் சொல்றோம். அப்ப க்ரௌட் ஜெனரேட் ஆகணும்னா என்ன நடக்கும்? கீழே இங்க வந்தாதான் க்ரௌட் வந்தாதான் என்ன நடக்கும்? ஒவ்வொருத்தரும் மேல பேமெண்ட் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அது சப்போர்ட்டிங் சிஸ்டம் வேணுமா வேணாமா?
அதனால நம்மளோட சிஸ்டம் என்ன சொல்றோம்னா, நீங்க 2 பேரை ஃபர்ஸ்ட் லெவல் 500 ரூபாய் வாங்குற வரைக்கும் நீங்க போடணும். அதுக்கப்புறம் நீங்க வாங்கினா உங்க ஐடியா பிளாக் பண்ணுவோம். அப்படின்னா பண்ணிடக்கூடாது, நீக்க மாட்டோம், பிளாக் பண்ணுவோம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க, ஐயோ நம்ம பேமெண்ட் வர நேரத்தில் பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரும் போடுவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு கடந்து போயிட்டு அவருக்கு பக்கத்து நபருக்கு அந்த பேமெண்ட் வாங்கும்போது கூட உங்களுக்கு பேமெண்ட் இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு, நீங்க வாங்காம இருக்க வேண்டாம், நீங்க 2 பேரை இமீடியட்டா போடுங்கிற மெசேஜும் வரும். அப்ப 2 பேரும் போடலாம், போட மாட்டாங்க. இதுதான் இதுல இருக்கிற அருமையான விஷயம். யாரையுமே நம்ம ஒதுக்கக்கூடாது, எல்லாருமே அரவணைக்கணும் அப்படின்ற பேர்ல இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் எல்லாருமே 2 பேரை போடக்கூடியது மாதிரி கொண்டு வந்திருக்கும். அது மட்டும் போதுமா? எப்படி 10 பத்தாது. ஏன்னா கடந்த கால அனுபவங்கள் இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஸ்பீடு கிரிப்டோன்ற ப்ராஜெக்ட, செகண்ட் ப்ராஜெக்ட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த ப்ராஜெக்ட் இன்னும் 20 நாள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வரும். அப்ப இங்கிருந்து ஹெல்பிங் ஐடி, நல்லா கவனிங்க, ஹெல்பிங் ஐடின்ற பேர்ல கிட்டத்தட்ட ஒரு நபர்கள் மூலமா 25க்கும் மேற்பட்ட ஹெல்பிங் ஐடி இந்த லைன்ல வந்து உட்காரும். இப்ப பாருங்க, இப்படி ஹெல்பிங் ஐடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த ஹெல்பிங் ஐடி இங்கிருந்து எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கோம், ஒவ்வொரு ஐடியும் 1000 ரூபாய் எடுத்து வந்து உட்காரும் போது என்ன பண்ணும், மேல இருக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு இந்த ஐடி காணாம போயிடும். அதுக்கு பேர் தான் ஹெல்பிங் ஐடி. அப்ப கீழே எல்லா ஹெல்பிங் ஐடி வரும்போது என்ன பண்ணும், எல்லாருக்கும் மேல இருக்கணும்னா பேமெண்ட் கிடைச்சிட்டே இருக்கணும். அப்ப நிக்காது, தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி ஜெனரேஷன் அந்த பிளான் கொண்டு போகணும், எங்கேயுமே நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல சப்சிக்வெண்ட் ப்ராஜெக்ட், பல ரீபர் சிஸ்டம் இந்த மாதிரி வச்சிருக்கோம். அதனால சக்சஸா போயிட்டு இருக்கு. அது இல்லாம இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இப்ப 40 லெவல் இன்கம் கொண்டு வந்திருக்கோம். இந்த 40 லெவல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் 500 ரூபாய், செகண்ட் லெவல் 100, 50, 25, அடுத்து ஒரு 20க்கு வந்து 20 ரூபீஸ், லாஸ்ட் ஒரு 10க்கு வந்து 10 ரூபீஸ், இப்படி பிரிச்சிருக்கோம். 1000 ரூபீஸ் லெவல் இன்கம் வச்சிருக்கோம். இப்ப எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா 12 சொல்லிட்டு எல்லாருமே நிறைய ஐடிஸ் போட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்ப இது எல்லாமே சைக்கிள் சுழண்டு வரும்போது சிறிது காலமானதுனால உழைத்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானமாக கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த கோடிங் பண்ணி இப்ப வர லெவல் இன்கம் எல்லாருமே தெரியும். நீங்க யாரை அறிமுகப்படுத்துறீங்களோ ஒவ்வொரு என்ன வரும், ஃபர்ஸ்ட் 2 நபருக்கு 500 ரூபாய் வரும். அப்ப 500 வரும்போது 2 பேருக்கு எவ்வளவு வந்திருக்கு, 1000 ரூபீஸ். அப்ப 1000 ரூபீஸ் நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணமோ அது இமிடியேட்டா நம்ம 2 பேர் ஸ்பான்சர் பண்ணும்போது கிடைச்சிடும். 3வது நபர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளவுனா 300 ரூபீஸ், செகண்ட் லெவல் 100 ரூபீஸ். இப்ப நம்ம ஒரு 10 பேரை நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம். அந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்க, நம்மள மாதிரி 10 பேர் அறிமுகப்படுத்திருப்பாங்களா? அப்படி வாய்ப்பு இல்லை. ஆனா மினிமம் ஒரு 5 பேர் அவங்க ரெஃபர் பண்ணாலும் செகண்ட் லெவல் எவ்வளவு பேர் இருப்பாங்க, 50 பேர். அப்ப செகண்ட் லெவல் எவ்வளவு கிடைக்கும், 50 × 100 5000 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ல இந்த லெவல் இன்கம் இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த இன்கமும் தரப்படும். இது நடக்கும்போது என்ன நடக்கும், உழைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் வருதுனால எல்லாருமே 10 அவங்களால டைரக்ட் 10 கொடுப்போம், 15 கொடுப்போம், 20 கொடுப்போம், எல்லாரும் போவாங்க. அந்த எவ்வளவு ஐடி கொடுக்குறாங்களோ இந்த லைன் வேகமா ஃபில் அப் ஆகும். அப்ப உழைப்பின் மூலமா ஐடி வந்துட்டே இருக்கும். ஒரு பக்கம் ரீபர்த் மூலமா ஐடி வந்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் அடுத்த ப்ராஜெக்ட் ஹெல்பிங் ஐடி வந்துட்டு இருக்கும். ஜனவரி 17 3வது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும், 3வது ப்ராஜெக்ட் ஹெல்பிங் ஐடி வந்துட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல வெறும் 70% ஹெல்பிங் ஐடியும் 20% ரீபர்த்துமே ஒவ்வொரு லைன்ல இருக்கும். 10% தான் அந்த நேரத்தில் ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா பின்னாடி அவங்க ஐடி வரும்னு சொல்ல முடியாது. ஆனா பின்னாடி அவங்க ஐடி வரணும் அவசியம் இல்லை. பின்னாடி நம்ம கொண்டு வர்றது எல்லாமே நம்மளுடைய ரீபர்த்தும் ஹெல்பிங் ஐடி தான். அப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும். நிறைய ஏர்ன் பண்ணலாம், நிறைய இழந்துட்டோம். வெறும் ஒரு 1000 ரூபாய், லட்சக்கணக்கில் இழந்திருக்கோம். ஒரே ஒரு 1000 ரூபாய் நம்ம கிட்ட வேண்டிய 2 மக்கள் சொத்து.
அதை அழகா பயன்படுத்தி ஒரு அருமையான ப்ராஜெக்ட்ல நீங்க டெஃபரெண்டா சேர்ந்து மிகப்பெரிய அளவு ஏன் பண்ணலாம். அது இல்லாம நம்ம ட்ரஸ்ட் மூலியமா நிறைய பணிகள் செய்ய போறோம். அந்த ஒவ்வொரு பணிகளுமே ஒவ்வொரு கால இடைவெளியில உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த ட்ரஸ்ட் மூலியமா ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போறது RBIல 2 crores பணம் கட்டி நம்ம பினான்சியல் இன்ஸ்டிடியூட்டா மாற போறோம். விமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கட்டு ஆரம்பிக்க போறோம், WEDP. ஸோ இதன் மூலியமா ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ், இப்ப நடக்குது மைக்ரோ ஃபைனான்ஸ் இல்ல, அதெல்லாம் சும்மா நீங்க வட்டி கணக்கு பார்த்தா மைக்ரோலாம் இல்ல, உங்க எல்லாருக்குமே தெரியும். சுய உதவிக்குழுக்கள் கடன் வாங்குறது, பெண்கள் வந்து இந்த NGOக்களை கடன் வாங்குறது, பேர் மைக்ரோ ஃபைனான்ஸ். அது மைக்ரோ ஃபைனான்ஸ் இல்ல, வந்து மிரட்டிட்டு போகணும் வாரம் வந்து. அதெல்லாம் எல்லாம் முதல் தடவையா நம்ம மாற்ற போறோம். விமனுக்கு வந்து ஒரு லோனு, ஒரு வித்தியாசமான முறையில் லோன் தர போறோம். இது எல்லாமே நம்மளோட ஒவ்வொரு ப்ராஜெக்டும் பண்ண போறோம். உடனே நீங்க நினைக்கலாம், சார் இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க சார், செய்வாங்களா? மே 4ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கும், செஞ்சுக்கிட்டே இருக்கும். மே 4ஆம் தேதியிலிருந்து எங்களோட பயணம் பண்ணவும் தெரியும், இல்ல ஜூன் மாசம் எங்களோட சேர்ந்து பயணம் பண்ணவும் தெரியும். யாரெல்லாம் எங்களோட சேர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன சொன்னமோ இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அது கண்டிப்பா செய்வோம். ஏன்னா இது யாரும் நம்ம வந்து பதில் சொல்லணும் அவசியம் இல்லை, நமக்கு நாமே பதில் சொல்லிக்கிறோம். இது மக்கள் தான் இயக்குறாங்க. மக்களுக்காக ஒரு முன்னாடி நின்று நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். யார அக்கௌண்ட்ல நீங்க பணம் அனுப்ப கூடாது, ட்ரஸ்டே நாங்க ஆரம்பிக்கணும். ட்ரஸ்ட் ₹1 கூட வாங்காது, ட்ரஸ்டும் இதுல ஒரு மெம்பர் தான். நீங்க அதிகமா பணம் வாங்கிட்டு வெளில போகும்போது நீங்க விருப்பப்பட்ட ட்ரஸ்டுக்கு டொனேஷன் தரலாம். இந்த மாதிரி தான் நம்ம சிஸ்டம் அமைச்சிருக்கோம். இந்த 5 ப்ராஜெக்டையும் பாதுகாக்கிறதுக்கு, மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு அமைப்பு தேவை. அதனாலதான் ட்ரஸ்ட்டை உருவாக்கி இருக்குமே தவிர நீங்க ட்ரஸ்ட்டுக்கு யாரும் அனுப்புங்க, ட்ரஸ்ட் உங்களுக்கு பே அவுட் அனுப்பும், கிடையவே கிடையாது. மக்கள் தான் முகப்பெரியாத நம்மளுக்கு பணம் அனுப்புறாங்க. ரிசீவ் பண்றது அவருக்கு அப்ரூவல் பண்ணி ஓகே உங்களோட லெவல் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அடுத்த லெவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வெயிட் பண்றோம். ஒரு 2 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு அடுத்த லெவல் வரும். ஒரு நாளைக்கு 1000 ஐடி வரும்போதுதான் 20 நாள் 25 நாளைக்கு ஒவ்வொரு லெவல் வரும். அதெல்லாம் நீங்க கண்ட்ரோலா பார்க்கலாம். போறீங்க கிரவுண்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதிகமா வரணுன்றதுக்காக என்னவோ அந்த திட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால மிகப்பெரிய வெற்றியை அடைவது உறுதி. நீங்க எல்லாரும் எங்களோட சேர்ந்து ஒரு 5 வருடம் எதை பத்தி திங்க் பண்ணாம எங்களோட பயணிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா மிகப்பெரிய அளவுக்கு அது நீங்களே முடிவு பண்ணலாம். கோடீஸ்வரர் ஆகிறீங்களா, லட்சாதிபதி ஆகிறீங்களா? கண்டிப்பா நான் தோக்க மாட்டீங்க. ஒண்ணு லட்சாதிபதி ஆவீங்க, இல்லைன்னா ஒரு கோடீஸ்வரர் ஆவீங்க. நீங்க முடிவு பண்ணணும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒரு அருமையான திட்டம், ஈஸியா புரியுற மாதிரி. நல்லதே நடப்பீங்களா அறக்கட்டளையில நீங்களும் உறுப்பினர் ஆகிட்டீங்க. உறுப்பினர் ஆவதற்கும் ஒரு 1000 ரூபாய் நன்கொடை மட்டும் கொடுக்கணும். இப்படி நன்கொடை கொடுத்து உள்ள வருவங்க இந்த கிரௌடு அதிகமாகும் போது ₹1 கூட இந்த உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு தவிர வெளியில போகாம, எந்த ஒரு முதலாளிக்கும் போகாம, எந்த ஒரு கம்பெனிக்கும் ஒரு முதலாளிக்கும் கம்பெனிக்கே போனா என்ன ஆகும்? நமக்கு முழுசா திரும்பி வராது. ₹1 கூட வேற யாருக்கும் போகாது. இதுல உறுப்பினரா வர்றவங்க எல்லாருமே ஒரு 1000 ரூபாய் டொனேஷன் தான் கொடுக்கிறோம். நம்ம காத்திருப்பதன் மூலம் புதிதாக வருவதையும் அந்த கிரௌட் அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு 4 லெவல் இன்கம் நம்ம அனுப்புனது போகிற முதல் லெவல் ஒரு 500, இரண்டாவது நிலையில ஒரு 2000, 3வது நிலையில ஒரு 6000, 4வது நிலையில ஒரு 1,45,000. இது அல்லாம 8 இடத்துல நமக்கு புதிய உறுப்பினர். இதெல்லாம் இந்த 3 மாசம் நடந்திருக்கேன். 18,000 பேர் உறுப்பினர் ஆயிருக்காங்கன்னா 9,000 பேருக்கு பேமெண்ட் போயிருக்கு. எல்லாமே திறந்த நிலைதான், எல்லாமே ஓப்பன்ல தான் வச்சிருக்காங்க. யாரு வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். எந்த தவறுக்கும் இடமில்லை. ஒரு திறந்த புத்தகம் மாதிரி ஒரு அருமையான திட்டத்தை வடிவமைத்த சங்கர் சார் அவர்களுக்கு நம்ம எல்லாரும் பாராட்டு கொடுக்கலாம். அடுத்தபடியாக இந்த திட்டத்திற்கு உறுதுணையாக இருந்து தலைமை கொடுத்து தமிழ்நாடு பூராவிலும் இருக்கின்ற பல்வேறு தலைவர்களை ஒருங்கிணைத்து தான் எத்தனை முறை தோற்றாலும் நிமிர்ந்து நின்றேன்.
பல்வேறு முறை தோற்றவர்களுக்கு மாறுதலாக இருந்து ஒரு நம்பிக்கையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நம்மளுடைய ராமலிங்கம் சார் அவர்கள் உங்களுக்கு உற்சாக உரையாற்றுவார். டிபிஎஸ் பிகேஷ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். ரொம்ப சிறப்பான கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த எனது அருமை அண்ணன் அன்பழகன் சார், சுபேன் அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம்னா, ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துல இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இருந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது உங்களால மட்டும்தான். இன்னைக்கு நல்லதே நடக்கும் அறக்கட்டளையின் மூலியமாக மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு இந்தியா முழுக்க நமது உறவுகளை புதுப்பித்திருக்கோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான் இதுல ஹீரோ, இங்க வேற யாரும் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம தேவன்ல வந்தவங்களுக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்டோட தன்மை என்னங்கிறத புரிஞ்சுதான் உள்ள வந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு இந்த ப்ராஜெக்ட் எப்படி மாறி இருக்குங்கிறத மட்டும் இந்த போர்டு மூலியமா விளக்கினப்ப உங்களுக்கு தெரியும். ரொம்ப பேர் கேட்டாங்க, ஏன் இந்த லெவல் பிளான் முன்னாடியே கொடுத்திருந்தா என்ன, அப்பயே இன்னொரு 1000 அப்டேட் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு. அது இல்ல, இங்க மக்கள் சக்தி வர வர அப்பதான் இந்த ப்ராஜெக்ட் வேல்யூ அதிகம். எந்த காலத்திலும் சார் சொன்ன மாதிரி நல்லதே நடக்கும் அறக்கட்டளையில ₹1 கூட டொனேஷனா வாங்க போறது கிடையாதுங்கிறத உறுதியோட சொல்லிக்கிறோம். இந்த ப்ராஜெக்டை பத்தி முழுமையான விளக்கம் டெய்லி ஜூம் மீட்டிங்ல நடந்துகிட்டு இருக்குது. அதை பார்த்தாலே போதும். இந்த மாதிரி ஹால் மீட்டிங் மந்த்லி ஒன்ஸ் இல்ல வீக்லி 5 நாளைக்கு கூட நடத்தலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா, நம்ம நடக்கிற ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வெற்றி இருக்கு. அதுதான் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 99 நாளாவதுல 20,000 பேரை கடந்து போய் 20,000 பேர் வந்துட்டோம். நிச்சயமா நாளைக்கு 20,000 கடந்துரும். 20,000ங்கிறது முக்கியம் இல்ல, இங்க யாரு நின்று இந்த ப்ராஜெக்ட்ல ஜெயிக்கிறாங்கிறது தான் முக்கியம். ஏதோ வந்தோம், ₹1000 டொனேஷன் பண்ணோம், அன்பழகன் சார் சொன்னாரு, சுபேன் சார் சொன்னாரு, இல்ல நம்ம நண்பர்கள் சொன்னாங்க, ₹1000 டொனேஷன் பண்ணோம், அவங்களுக்காக பண்ணோம், அது வரபடி வரட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது சக்சஸ் ஆகாது. நீங்க இங்க வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு நம்மளுக்கு எவ்வளவு பேர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் இன்னைக்கு தன்னுடைய குடும்பத்தை நடத்த முடியாம எவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் தான் சொல்லணும், வேற ஒண்ணும் கேட்கல. நீங்க கொடுக்கறது ஒரு வரம், அந்த வரமா எடுத்துட்டு பண்ணாங்கன்னா கூட சொன்னாங்களாம். சாதாரண ஒரு விஷயம், ₹1000 இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போறோம் அப்படின்னோம்னா மக்கள் சக்தியால மட்டும்தான் முடியும். அதற்கான ப்ராஜெக்ட் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. நண்பர்களே, முடிவெடுங்கள், எடுத்த முடிவுல சரியா நின்னுங்க. பொறுப்பானவர்கள் மட்டும்தான் இங்க தேவை, பொறுப்பற்றவர்கள் தேவையில்லை. பொறுப்பானவர்கள் இருந்தா அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் சக்சஸா நடக்கும். எனக்கு தெரிந்து அடுத்த மீட்டிங் தஞ்சாவூர்ல ஒரு 1000 நபர்களை கடந்துதான் ஹால் புக் பண்ணி நம்ம நடத்த போறோங்கிறத உறுதியாக சொல்லிக்கிட்டு, இன்னைக்கு தம்பி அமர்சனுக்கு பிறந்தநாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த விழாவில் அந்த பிறந்த நாள் சேர்ந்து வந்ததை பார்த்தா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நாளைக்கு நம்மளுடைய திட்டத்தின் 100வது நாள். நம்ம சங்கர் சார் ஜூம் எடுக்கிறாரு. எல்லாருமே ஜூம்ல அட்டெண்ட் பண்ணுங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்க வந்திருக்கிற கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒருவரை பார்க்காமல் சேர்ந்த கூட்டம், இது தானா சேர்ந்த கூட்டம். இந்த யாரையும் இழுத்தெல்லாம் வரல, தானா சேர்ந்தது. இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு ஹால் ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோட வலிமை அங்கதான் இருக்குது. எத்தனையோ நிறுவனங்கள் நம்ம பார்த்திருக்கோம், எவ்வளவோ விஷயங்களை நம்ம கடந்து வந்திருப்போம், எவ்வளவோ தோல்விகள் அவமானங்கள் எல்லாம் கண்டிருப்போம். ஆனா அதையும் மீறி இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டேஜ்ல நின்று நிக்கிறோம்னா நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது. அந்த நம்பிக்கையோட பயணம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்தபடியாக பாக்யராஜ் அவர்களை அழைக்கிறேன். அவருடைய அனுபவங்களை அவர் சுருக்கமாக பதிவு செய்வார்.
அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கங்கள். இந்த தஞ்சை மண்ணில் இன்னைக்கு வந்து உங்களை எல்லாமே சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடையலாம் அப்படின்றதா உண்மை. பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் குடும்பத்தின் உறவுகளாக சங்கமித்திருக்கின்ற அத்தனை தலைவர்களுக்கும் அந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த நாளுக்குள்ள என்ட்ராகும் போது நீங்க என்ன நினைச்சு வந்தீங்க அப்படின்றது தெரியாது. ஆனா நிச்சயமா இப்ப நம்முடைய சங்கர் சார் அவர்கள் சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு கால விட்டு நீங்க போகும்போது நிச்சயமா உங்களுக்கு 3 விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும் அப்படின்றத உறுதிமொழிய எங்களால கொடுக்க முடியும் அப்படின்றதா உண்மை. அந்த என்ன 3 விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அன்றாடம் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த 3 விஷயங்கள் இல்லாம யாராலையும் அந்த ஒரு நாளை கடந்து விட முடியாது. அப்படிப்பட்ட 3 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள். அன்றாடம் நமக்கு இருக்கின்ற கடமைகள், எல்லாருக்குமே கடமைகள் அப்படின்ற ஒரு விஷயத்துல நிச்சயமா நம்ம பின்னி பிணைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றதுதான் உண்மை. இந்த கடமைகள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு 18 வயசு நிரம்பி இருக்கிற ஒரு பையனுக்கு படிப்பை முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும், இலக்காக இருக்கலாம், அவனுடைய போராட்டமாக கூட இருக்கலாம். ஒரு 25 வயசு படிச்சு முடிச்ச ஒருவருடைய வாழ்க்கையில ஒரு வேலை தேடணும் அப்படின்ற ஒரு கடமை இருக்கலாம். அந்த நபர் ஏன் அந்த வேலையை தேடணும்? ஏன்னா அவருடைய பெற்றோர்களை காப்பாற்றியே ஆகணும். அவங்கள படிக்க வச்சிருக்காங்க, அவங்க பெற்றோரை காப்பாற்றியே ஆக வேண்டும் அப்படின்ற கனவுகள் நிச்சயமாக அந்த கடமை. ஒரு திருமணமான ஒரு நபர் ஒரு 25 வயசுக்கு மேல 35 வயசுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா திருமணமான நபர் மனைவி ஆசைப்பட்ட, தன்னுடைய குழந்தை ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நிறைவேற்றுறதுக்கான கடமைகள் இருக்கும். இப்ப ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும், அந்த குழந்தைய ஒரு ஏஜ் அட்டன் பண்ணணும், அந்த குழந்தைக்கு திருமணம் ஆகும். அப்ப அந்த காரியங்களுக்காக என்ன செய்யலாம் அப்படின்ற கடமைகள் அவருக்கு இருக்கு. ஆக இங்க 18 வயசுல இருந்து 70 வயசு இருக்கிற நபருக்கு கடமை இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா 70 வயது நபருக்கும் கடமைகள் இருக்கு. என்ன கடமைகள் இருக்கு அப்படின்னா, தன்னுடைய வாழ்நாள்ல ஓடி ஓடி உழைச்சி உழைச்சி தேஞ்சு போய் 70 வயதுல தன்னோட வங்கி கணக்குல ஒரு நல்ல தொகை வச்சிருக்க மாட்டாரு. ஆக இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல 70 வயது நிரம்பிய நபர் நிச்சயமா உங்களுடைய கடமைகள், உங்களுடைய வங்கி கணக்குல உங்களுடைய வயோதிகத்துக்கு இந்த அரசாங்கம் உதவித்தொகை தருதோ தரலையோ தெரியாது. ஆனா பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல பல லட்சங்களை நீங்கள் உதவித்தொகையாக பெற்றே தீர்வீர்கள், இது உறுதி. 18 வயசுல இருந்து 35 வயசுல இருந்து 70 வயசு நபர் யாருக்கா இருந்தாலும் கடமைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக பணம் தேவை. அப்படிப்பட்ட பணத்தை நம்முடைய பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் நிச்சயமாக உங்களுக்கு தந்தே தீரும். அடுத்தபடியாக நமக்கு இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, கடன். இந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காக எதுக்கெல்லாம் கடன் வாங்குவோம்? பிள்ளை படிக்கிறதுக்காக கடன் வாங்குவோம், பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காக கடன் வாங்குவோம், ஒரு மருத்துவ செலவுக்காக கடன் வாங்குவோம், வருமான பற்றாக்குறை ஆகும் சமயத்துல மைக்ரோ பைனான்ஸ் சொல்லி மகளிர் குழுக்கள்ல நிறைய கந்து வட்டி கொடுமையிலான சீரழிக்கிற அந்த விஷயங்களுக்காக நம்ம